Hello everyone, this is part 2 of the video newspaper versus magazine. Second question, newspaperலேருந்து நோட்ஸ் எடுக்கணுமா வேணாமா? ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூஸ்பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணாத வரைக்கும் அந்த நோட்ஸ் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் பேப்பர் தான். அண்ட் இன்ஸ்டியூட்டில் இந்த சப்ஜெக்டை பற்றி லைக் யூபிஎஸ்சி பற்றி நம்மளை விட நாலேஜ் அதிகமாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க எடுக்கிற கம்பைலேஷனை விட நம்ம நோட்ஸ் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நம்ம கைப்பட எழுதுறதுனால நமக்கு கொஞ்சம் மெமரி ரிட்டென்ஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லை, ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக வேணால் ஒன்ஸ் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாம். பட் லேட்டரான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பைலேஷன் இல்லை ஒரு மேகசின் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். தேர்ட் கொஷின், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஸோ 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க, நெக்ஸ்ட் 1 மணி நேரம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் படிங்க. ஃபோர்த் கொஷின், எனக்கு ஒரு டாபிக் படிக்கிறதுக்கே 30 மினிட்ஸ் மேலே ஆகுது, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும் தான். பட் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து டெய்லி புது புது நியூஸ் வர்றது கிடையாது. லைக் கரண்ட் அஃபேர்ஸ்னால் நமக்கு ஒரு நாள் நடந்த நியூஸோட அப்டேஷன் தான் அடுத்தடுத்து வர விஷயங்களா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதில் வர குட்டி குட்டி அப்டேட் தான், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ ட்ரை டு ஆன்சர்.